சட்டமன்றத்தில் குதிரை வேறன்ற வார்த்தை பதிவாகுது, எடுக்கிறாங்க, நீக்கிறாங்க, கூவத்தூர் பற்றி பேசுகிறாங்கன்னா இதெல்லாம் வந்து எவ்வளோ அவலம் வேடிக்கை தானே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சட்டமன்றத்தில் ஒருத்தர் பதிவு பண்ணுறார், ஒரு அமைச்சர், என் மொழி அமைதி மொழி, எனக்கு இந்த மதம் ஏதோ குத்துச்சு, இதெல்லாம் யார் கேட்டா சார்? அதுக்காக அவர் பேசுறதும் வந்து கேலி பண்ணுற மாதிரி பேசுறதும் தப்பு தானே சார்? அவரை கேலி பண்ணுறாங்க, அவர் இது பண்ணுறாங்கன்னா அவர் அதுக்கு திருப்பி பேசிட்டோம். மதத்தை எத்தனை வந்து தமிழுக்கு நடுவில் பேசக்கூடாது. இப்போ ஓபிஎஸ் போய் அங்கே போய் சேர்ந்தார் திமுகவில். அவரை போய் சட்டப்பையில் என்ன படம் வச்சுருக்காங்க பாருனோன்னே அவர் என்ன பண்ணார், இந்த படத்தை மாற்றியெல்லாம் ஏமாத்துற வேலைலாம் எனக்கு தெரியாதுன்னு சட்டமன்றத்திலே கொடுத்த பதில், ஓபிஎஸ் ஒரு சில கொடுத்த பதிலுக்கு வந்து பதிலே கிடையாது. ஒரு குற்றத்தை வந்து குற்றம்னு சொல்கிற அளவுக்கு தெம்பு திராணி இல்லைன்னா நீங்கள்லாம் என்ன அரசியல் கொள்கை பேசுவீங்க? நீங்கள்லாம் எப்படி நாளைக்கு மக்களுக்கு பிரச்சனைனா பேசுவீங்க? எங்கே இந்த கரண்ட் பில்லெல்லாம் ஏறி இருக்குது, எங்கன்னா யாருன்னா கூட்டணி இருக்கவங்க பேசுகிறாங்களா? இந்த செங்கோட்டையன் ஐயா மீது ஆல்ரெடி சொத்து குவிப்பு முயற்சி பண்ணார். அவர் மீது வந்து வனத்துறையில் இருந்தப்போ அவர் சில மீது குற்றச்சாட்டு நான் சொல்லலை. கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கி கூட்டணியில் இருக்கிறாங்களா, அவங்க மோடனீட்டுக்கு அடிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் வந்து எஸ்பி வேலுமணி ஐயா அவர்கள், சிவி சண்முகம் அவர்கள்லாம் வந்து அதிமுக பிளவு, அதிமுகவில் ஒரு அணி அப்படின்னு பார்க்குறத விட தாவேக்கான்னு எடுத்துக்கிறது. எல்லாருக்குமே வெற்றி வெற்றின்னு பேர் வச்சுருக்காங்க, திட்டங்கள் வெற்றி அடையாதா? சரி, வெற்றி கரண்ட் பில் திட்டம், வெற்றி சொத்து வரி திட்டம், வெற்றி லாக்அப் மரணம், வெற்றி பாலியல் சிண்டல், அப்படி சொல்ல முடியுமா? லாக்அப் டெத் நடக்கலையா இவங்க ஆட்சியில் இந்த 3 மாதத்தில்? அது கடந்து போயிடலாமா? சட்டம் ஒழுங்கு அப்படியே சரியா இருக்குன்னு சொல்லிடலாமா? டைம் கொடுங்க, 6 மாதம் டைம் கொடுங்க. அதுக்குள்ள 3 மாதம் நடந்த தப்புக்கு யார் பதில் சொல்லுங்க? MP and I, 14 years of legacy, 250 plus projects delivered. Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Regal Jewellers, the biggest manufacturer and wholesalers, now in T Nagar, Chennai. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. We are the future. குமுதம் ரிப்போர்ட்டர் நேயர்களுக்கு வணக்கம். நான் ரம்யா. இன்று நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திருமிகு கோட்டீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். தமிழகத்தில் 2026 இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அரசியல்லே வந்து நிறைய விஷயங்கள் எதிர்பார்க்காத பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்கப்ப அதிமுகவில் தொடர்ந்து சிக்கல் வந்துகிட்டே இருக்கு, ஒரு சர்ச்சையாகவே இருக்கு. ஆகஸ்ட் 14ஆம் தேதி மேகதாது அணை கட்டுறதுக்கு எதிராகவும் அதுக்கு வந்து கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியும், பயிர்க்கடனை வந்து தள்ளுபடி செய்யாத தாவேக அரசை கண்டிச்சும் வந்து அதிமுக தரப்புல ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து செய்ய போறதா வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில நாங்கள் வந்து ஆதரவு தரோம் ஆனால் கலந்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி எஸ்பி வேலுமணி தரப்பு வந்து சொல்லிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. என்னதான் நிலவரம், ஏன் வந்து இந்த மாதிரி சர்ச்சை வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கு, ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்காம கமா போட்டு போயிட்டே இருக்கிறத பார்க்க முடியுது? அவ்வளோ நீண்ட ஒரு அரசியல் இல்லை நீண்ட ஒரு விளக்கம்லாம் தேவை கிடையாது. அதிமுக தோற்று போச்சு. ஆமாம், ஒரு கட்சி தோற்று போச்சுன்னா அந்த கட்சியை விட்டு ஓடிடுவாங்க. அதுதான் அரசியல். எந்த கட்சி ஆளுகின்ற கட்சியாக இருக்கோ அந்த கட்சியை நோக்கி எல்லாரும் பயணம் செய்வாங்க. திமுக வந்து தோத்தது, ஆனால் அங்கிருந்து பெரும்பாலும் போனவங்க மாதிரி தெரியலையே சார். திமுகவில் கீழே இருக்கிறவங்க ஒரு சிலர்லாம் போயிருக்கிறாங்க. நிறைய பேர் வந்துட்டு அங்கே சீட்டு கிடைக்கல, அதனால இங்கே வந்து மாறி வந்தவங்க அந்த மாதிரிலாம் இருக்காங்க. திமுகவில் வந்து கீழே வந்து அதிக அளவுக்கு அதிமுக அளவுக்கு போகலை அப்படின்றது உண்மைதான். அதனால் வந்து இப்போ உள்ளாட்சி தேர்தல் வரும்போது நீங்கள் பார்ப்பீங்க, திமுகவில் வந்து கீழ் லெவலில் நிறைய பேர் வந்து தாவேக்கு போயிடுவாங்க. ஓகே, இப்போ திமுக அதிமுக அப்படின்றது வந்து இரண்டே கட்சியாக இருந்த வரலும் மாறி மாறி இந்த கட்சியிலேருந்து அங்கே போவாங்க, அந்த கட்சியிலேருந்து போவாங்க. இப்போ அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இன்னொரு மாற்றுன்னு ஒன்று வந்த உடனே நிறைய பேர் அவங்களோட அந்த கட்சியை வந்து மாறி போடுறது அப்படின்றது அது ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. அப்புறம் இப்போ எஸ்பி வேலுமணி அவர்களை பொறுத்தவரையிலும் வந்து அவர் வந்து தாவேக்க மைண்ட் செட்டில் தான் செயல்படுறாரு. திருப்பி வந்தவங்களுக்கு ஒரு மாவட்ட செயலர் பதவி கொடுக்குற மாதிரி எண்ணம் இவருக்கு இல்லை. ஸோ பதவியே இல்லை, திருப்பி வந்தோம் ஒன்றும் பலனும் இல்லை அப்படின்னும்போது அந்த கோவத்தை வெளிப்படுத்துறதுக்கு அவர் வந்து நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் ஆனால் கலந்துக்க மாட்டோன்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்கிறார். அதாவது இப்போ வந்து எஸ்பி வேலுமணி வந்து கூட்டணியில் இருக்கிற அந்த இடத்துக்கு போயிட்டார். எந்த கூட்டணி எப்போ அப்படின்ற மாதிரி அது அப்புறமா வந்து சொல்லுவோம். அது தாவேக கூட்டணியாக எடுத்துக்கலாம், இல்லை அதிமுகலேயே இருந்து கூட்டணியாக பயணம் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஒரு நிலை. அது அதிமுக வந்து எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் வந்து எஸ்பி வேலுமணி ஐயா அவர்கள், சிவி சண்முகம் அவர்கள்லாம் வந்து அதிமுக பிளவு, அதிமுகவில் ஒரு அணி அப்படின்னு பார்க்குறத விட தாவேக்கான்னு எடுத்துக்கிறது பெட்டர். எஸ்பி வேலுமணி இவங்களா தாவேக்கான்னு எடுத்துக்கிறது பெட்டர். அதாவது யாரெல்லாம் வந்து தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டாங்களோ எம்எல்ஏக்கள், அவங்கள தாவேக்காவே பார்க்குறதே பெட்டர். அதிமுக வரும்போது அது இன்னொரு பிளந்தாச்சு, உடஞ்சிச்சு. குதிரை பேர் அரசியலுக்கு நிறைய பேர் அங்கே போயாச்சு, உடஞ்சாச்சு. இதுக்கப்புறமா அது வந்து அணி இன்னொன்று மக்கள் பிரச்சனை நிறைய இருக்குது. இதில் வந்து அதிமுக பிளந்து போச்சு, அதிமுக உடஞ்சி போச்சு, அது என்ன ஆகுது அப்படின்றது அது அடுத்தது.
இப்போ வந்து மக்களோட பிரச்சனை பேசுகிறது யாரோ அவங்களோட விஷயங்கள் தான் இனிமேல் எடுபடும், அவங்களுக்கு தான் இனிமேல் வாக்குகள் கிடைக்கும். அந்த இடத்துல வந்து யார் கூட இருக்கிறாங்கன்றது முக்கியத்தை விட எந்த கட்சி தலைவர்கள் வந்து மக்கள் பிரச்சனை பேசுகிறாங்கன்றது தான் இனிமேல்ட்டு ஒரு, ஏன்னா இப்போ இமீடியட்டாக தேர்தல்லாம் எதுவும் கிடையாது. அப்படி இருக்கும்போது அது வந்து ஒரு பெரிய அதிசயமாகவும் ஆச்சரியமாகலாம் நான் பார்க்கல, இதெல்லாம் எதிர்பார்த்தது தான். என்னை கேட்டால் ஒரு விஷயம் நடக்காமல் ரொம்ப தள்ளி போயிட்டுருக்கு. என்னன்னா ஐயா எஸ்பி வேலுமணியும் ஐயா சிவி சண்முகம் உடனடியாக போய் தாவேக்கால சேர்றது தள்ளி போகுது. அது சீக்கிரமாக சேர்ந்துட்டாங்கன்னா நல்லா. மக்களுக்காக வேலை செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி உங்களுடைய பார்வையில் நீங்கள் யாரை பார்க்குறீங்க? எந்த கட்சி வந்து அதை செம்மையாக செய்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? அப்படிலாம் எந்த பெரிய கட்சியும் பயங்கரமாக செம்மையாக செய்கிற மாதிரி எனக்கு தெரியறதில்ல. மக்கள் தேவைகள் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இப்போது ஒரு கட்சி ஒரு சில விஷயத்த பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். மொத்தமாக மக்களுக்கு முழுசாக அப்படின்னு பார்த்தா நான் வந்து யாரையுமே செலக்ட் பண்ணல. ஏன் அப்படின்னா இப்போது விவசாய பிரச்சனை அப்படின்னு எடுத்தால் அதிமுக ஒரு சில விஷயத்தில் வந்து மக்களுக்கு போராட்டம் பண்ணுறாங்க, குரல் கொடுக்குறாங்க, பேசுகிறாங்க. அதே அதிமுக வந்து டாஸ்மாக் கடைகளை மூடணுன்னா அவங்களுக்கு அதில் முழு கொள்கையோ ஒரு ஈடுபாடெல்லாம் கிடையாது. மணல் குவாரியெல்லாம் மூடணும் கொல்லணுன்றதுலேயும் அவங்களுக்கு வந்து கருத்து வேறுபாடுகள் இருக்குது. லாட்ரி மார்ட்டின் பற்றி பேசுகிறாங்க எல்லாரும், ஒரு லாட்ரி மூலயமா வந்தவங்க எல்லா கட்சியும் இருக்காங்க. ஆனால் அவங்க லீமா ரோஸை சேர்த்துக்கிறாங்க. இது அதிமுகவோட பின்னடைவுகள், பிரச்சனைகள். அப்போ மக்களுக்கு அப்படின்னும் போது மொத்தமாக தன்னங்களை வந்து முழுமையாக ஈடுபடுத்திக்கிற அந்த இடத்துல வந்து அதிமுக போகலை. இப்போ அடுத்து திராவிட முன்னேற்ற கழகம், திமுக எடுத்தால் சட்டமன்றத்தை 900 கோடி வாங்கினீங்களே லாட்ரி பணம், அதை வந்து தைரியமாக ஒத்துக்குறீங்களா, கொள்றீங்களா? உங்களோட கட்சியில் சாராய வியாபாரிகள்லாம், சாராய ஆலைகள் நடத்துகிறவங்களாம் இருக்கிறாங்களே, இதெல்லாம் பற்றி என்னன்னும் போது ஆதவர்ஜினா வெளிப்படையாக கேட்குறாரு. அந்த கேள்விக்கு வந்து நீங்கள் கொடுத்தீங்க, நீங்கள் வந்து லாட்ரி வரணும்னு முயற்சி பண்ணீங்க அப்படின்னு சொல்கிறதுலாம் ஓகே, பதிலுக்கு பதில் அரசியல் பேசுகிறீங்க. பட் அடிப்படையில் அந்த மாதிரி ஒரு பணம் திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கு தேவையா? அது அண்ணாவோட பேரில் வந்த கட்சி. அந்த 900 கோடி வந்து என்ன, இருந்து என்ன, போய் என்ன? திமுகன்ற ஒரு பெரிய கட்சிக்கு ஆல்ரெடி நிறைய சொத்துக்கள் இருக்குது. அந்த கட்சி வந்து இந்த 900 கோடியை வச்சு கிடையாது. அந்த கட்சி வந்து தொண்டர்களை வைத்தும் அந்த கட்சியினுடைய அமைப்பை வைத்தும் இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்களுமே மக்கள் பிரச்சனை அப்படின்லாம் வரும்போது ஒரு சில நேரத்தில் வந்துட்டு அவங்களால பேச முடியறதில்ல. உதாரணத்துக்கு அவங்க எந்த மாதிரி விஷயத்துலனா இந்த மதுபான கடைகள் மொத்தமாக ரத்து பண்ணுறது, அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு ஊழல் அந்த மாதிரி விஷயங்களை வந்து இது பண்ணுறது, செந்தில் பாலாஜி போன்றவங்க ஊழல்வாதி என்று பேசிவிட்டு அப்புறம் அவரையே கட்சிக்குள்ளே சேர்த்து அவர்னால் வரக்கூடிய பிரச்சனைகள், இந்த மாதிரிலாம் திமுகவுக்கு நிறைய பெரிய பிரச்சனைகள், பின்னடைவுகள், குடும்ப அரசியல் பண்ணுறாங்க அப்படின்ற அந்த பிரச்சனை இருக்குது. அப்போ மக்களுக்கு நீங்கள் அரசியல் பண்ணுறீங்கன்னா முழுசாக ஒரு காமராஜர் ஆட்சியை போலவோ இல்லை வந்து ஒரு ஐயா அண்ணா கொடுத்த ஒரு ஆட்சியை போல் அந்த முழுவதுமான ஒரு ஆட்சியை வந்து திமுகவையும் இல்லை அதிமுகவிலும் கொடுக்க முடியல. பாரதிய ஜனதா கட்சி எடுத்திங்கன்னா மக்களுக்கு வந்து சுத்தமாக நம்பிக்கை என்பதே கிடையாது. பிஜேபிக்கு இங்கே ஓட்டே கிடையாது. அவங்களும் நம்பிக்கை வரா மாதிரியான அரசியலும் பண்ணுறது கிடையாது. அந்த கட்சிக்கு வந்து ஒரு வசீகரமான ஒரு தலைவர் அண்ணாமலை அப்படி இப்படின்னு சொல்லி அவங்களே பில்டப் கொடுத்து அப்புறம் அண்ணாமலையை அந்த பில்டப்பையும் போட்டு உடச்சிட்டு அந்த கட்சியை ஏமாற்றி விட்டு போய்விட்டார். அப்போ பிஜேபி வந்து இன்றைக்கி இது மக்களுக்கு உண்டான பிரச்சனைகள் பற்றி பேசுகிறது, ஒரு விலைவாசி கம்மி பண்ணுறதோ, சுங்கவரியில் விலையை கம்மி பண்ணுறதோ, இப்போ பேங்க்லலாம் பார்த்திங்கன்னா அவங்களே பணத்தை எடுத்துக்கிறாங்க மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னா. இப்போ பேடிஎம்க்கு இந்த மாதிரி ஆப்லலாம் என்னென்ன காசு போகிறோம் அதெல்லாம் பிடிக்க போகிற மாதிரிலாம் வரும். இதெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து ஒரு கோவத்தை தான் வரும். அப்புறம் 8 வழி சாலை, பரந்தூர் விமான நிலையத்தில் நாங்கள் நடத்துவோம் அப்படின்ற மாதிரி விஷயத்தில் அவங்களோட கொள்கை தெளிவாக இல்லை. அந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள், இப்போ காவேரி பிரச்சனை, மேகதாது பிரச்சனைன்னு வரும்போது பிஜேபிக்கும் சரி, தமிழ்நாடு காங்கிரஸுக்கும் சரி மதிப்பும் கிடையாது, மாண்பும் கிடையாது. வாயை திறந்தாவே சும்மா போய் நாங்கள் அது பண்ணுவோம், நாங்கள் இதை பண்ணுவோம், நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி இங்கே ஒரு பேச்சு பேச வேண்டியது, அதே காங்கிரஸ் கர்நாடகத்தில் போய் பேச வேண்டியது. அப்போ விவசாய பிரச்சனைகளில் முழுசாக இருக்கிறது இல்லை. அப்போ இந்த இந்தி நீட்டு தேர்வு அந்த மாதிரி விஷயத்துலலாம் காங்கிரஸும் தமிழ்நாட்டை வஞ்சிச்சிருக்கு, ஏமாற்றிட்டு இருக்குது, பிஜேபியை ஏமாற்றிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் வந்து இப்போ இவங்களும் வந்து மக்களுக்கோட பிரச்சனைகளை வந்து பண்ணுறதுலலாம் இவங்களுக்கும் வந்து ஒரு நம்பிக்கை கிடையாது. சரி, இப்போ நாம் தமிழர் கட்சி நீங்கள் வரீங்க அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியில் என்னென்னா நாங்கள் தனியாகவே செயல்பட்டுருவோம், நாங்கள் வந்து எல்லாருக்கும் மாற்று, நாங்கள் வந்து ஒரு தனி பாதையில் நான் இவங்க கூட சேர்ந்துட்டா நாங்கள் கெட்டவனாக ஆகிடும், அவங்க கூட சேர்ந்தால் நாங்கள் இதுவாயிரும் சொல்லிட்டு கூட்டணி இல்லை ஒரு சில இவங்கெல்லாம் சமரசமே வாழ்க்கையாக இருக்கிறாங்க. ஒரு சில சின்ன சின்ன சமரசத்துக்கு கூட தயாராக அது ஒரு நிலைப்பாடு. மக்கள் வந்து பேராதரவு பெற முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. அப்போ இதில் வந்து நீங்கள் எந்த சாய்ஸ்ன்னு எடுப்பீங்க? அண்ணாமலை இன்னும் ஒரு கட்சியாகவே மாறலை. தாவேக்காவை பொறுத்த வரலாம் இந்த கட்சியில் சொன்னீங்களா, இந்த பிரச்சனை எல்லாமே இருக்கிற ஒரு கட்சி தான் தாவேக்கா.
ஊழல்வாதிகளை சேர்த்துக்கிறாங்க. லஞ்ச லாவணுக்கு பேர் போனவங்களும் அந்த கட்சியிலேயே இருந்து அந்த கட்சியில் அவங்களுக்கு பதவி பண்ணாலும் அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு பதவி தராங்க. சம்பந்தமே இல்லாதவர்கள் தமிழ்நாட்டு அரசியலுக்கு இல்லாதவர்களுக்கெல்லாம் படத்தில் வாய்ப்பு கொடுத்தவங்க, படத்தில் பழகினவங்களுக்கு எல்லாமே வந்து அரசியல் வாய்ப்புகள். இந்த மாதிரி ஒரு காங்கிரஸை பற்றி, அதாவது கர்நாடகா காங்கிரஸை பற்றி பேசுகிறதுக்கோ இல்லை தமிழ்நாட்டினோட உரிமைகள் கேரளாவில் இருந்தோ இல்லை கர்நாடகாவிலோ பெற முடியாத ஒரு இடத்துல தான் இன்றைக்கி தாவேக அரசு செயல்படுது. அப்போ பார்க்கும்போது இப்போ சொத்து வரியெல்லாம் வந்து இன்றைக்கி மறைமுகமாக ஏற்றிருக்காங்க, கரண்ட்டு பில்லு ஏற்றிருக்கிறாங்க. அப்போ முன்னாடி இருந்த ஆட்சி காலத்துலையும் ஏற்றிருக்கிறாங்க. ஆவின் பால் வந்து போன திமுக ஆட்சியில் குறைச்சதனுடைய விலையை என்ன ஆகி போச்சுன்னா இந்த பாலோட தரம் தன்மை எல்லாமே போய் இன்றைக்கி பாலுன்றதே ஒரு பிரச்சனையாக போயிடுச்சு. அப்போது எல்லா கட்சிகளுமே குறைகள் இருக்குது. அப்போ யார் தான் தமிழ்நாட்டுக்கு போராடுறாங்கன்னா எல்லாரும் அரசியல் பண்ணுறாங்க, நம்ம அதை வேடிக்கை பார்க்கணும். இப்போ எல்லா கட்சியிலையும் வந்து ஒரு சில குறைகள் சொன்னீங்க, இந்த கட்சியிலலாம் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இதெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஓகே, இந்த லிஸ்ட்லேயே இல்லாமல் மக்களை சீசனுக்கு சீசன் ஏமாத்துகிற ஒரு சில கட்சியெல்லாம் இருக்குது. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியாச்சும் பரவாயில்ல, அவங்க எடுக்கக்கூடிய கூட்டணி, அவங்க எடுக்கக்கூடிய நிலைப்பாடுகளை கொஞ்சம் நியாயப்படுத்துகிற மாதிரி வாதங்கள் இருக்கும், புள்ளிவிவரம் இருக்கும். மதிமுக, அப்புறம் இந்த IUML, அதுக்கப்புறமா வந்து இப்போ இன்றைக்கி விசிகா, அப்புறம் இடதுசாரிகள் ஓரளவுக்கு, இவங்களெல்லாம் லிஸ்ட்லேயே நான் சேர்க்கறது கிடையாது. இப்போது ஆனால் ஸ்டார்டிங்லலாம் அவங்கள பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்களே சார், இப்போது சமீபத்தில் என்னாச்சு, ஏன் இந்த நிலைப்பாடு? ஸ்டார்டிங்கில் வந்து சொல்கிறோன்னா அவங்க 3 மாதம் 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி தேர்தலுக்கு ஒரு கட்சி ஜெயிக்குது அப்படின்னா தோத்த கட்சியை விட்டுட்டு ஓடி போயிட்டு ஜெயிச்ச கட்சியோடு சேர்ந்துக்கிட்டு அதை நியாயப்படுத்தி பேசுறது, குதிரை பேர அரசியலை வந்து கூட பேச முடியாமல் இருக்கிறதுலே கேவலமானது எதுனா என்னை பொறுத்தவரை குதிரை பேர அரசியல். ஒரு எம்எல்ஏவே நீங்கள் விலைக்கு வாங்க தயாராகிட்டீங்கன்னா வேறு எதை வேணால் நீங்கள் விலைக்கு வாங்குவீங்க, வேறு எதுக்கு வேணால் நீங்கள் சமரசமாவீங்க. அவங்க தான் சொல்கிறாங்களே நாங்கள் இருக்கிறதுனால தான் ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கலாம், மொத்தமாக வந்திருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா ஊழல் லஞ்சம் வந்து கொஞ்சமாக நடக்குது நிறைய நடக்குது அப்படின்றது கிடையாது. நீங்கள் அதை ஊக்குவிக்கிற அளவில் தான் நீங்களும் இருக்கிறீங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், நீங்கள் இனிமேல்ட்டு எம்எல்ஏ எடுத்துக்கிறனா எடுத்துக்கோங்க, நாங்கள் போகிறோம். இப்போ உங்கள் ஆட்சி போயிடக்கூடாது, நீங்கள் வந்து கவுந்துடக்கூடாது, பிஜேபி வந்துடக்கூடாது தான் நான் வாங்கணும். அப்புறம் தொடர்ந்து சோஃபா மாடல் ஆட்சின்னு வைங்க. சட்டமன்றத்தில் குதிரை வேறன்ற வார்த்தை பதிவாகுது, எடுக்கிறாங்க, நீக்கிறாங்க, கூவத்தூர் பற்றி பேசுகிறாங்கன்னா இதெல்லாம் வந்து எவ்வளோ அவலம் வேடிக்கை தானே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள்லாம் வந்து என்ன விஜய் சார் ஆட்சி வரணும்னு ஓட்டு கேட்டிங்களா? உங்களுக்கு எப்படி அப்போது அந்த அந்த ஒரு நாக்கில் வந்து அந்த சொல்லுக்கு உண்டான அந்த மரியாதையோ அந்த மாண்போ கிடையாதுல்ல. வேறு ஒரு கட்சியில் நின்று ஜெயிக்கிறவங்க அந்த கட்சிக்கு துரோகம் பண்ணிவிட்டு அவங்க இந்த கட்சியில் வந்து இந்த ஆளுங்கட்சிக்கு வந்து சேர்றாங்க. நீங்களாம் அமைதியாக தானே இருக்கீங்க. யூஆர் நாட் ஏபிள் டு கால் ஸ்பேட் எ ஸ்பேட். ஒரு குற்றத்தை வந்து குற்றம்னு சொல்கிற அளவுக்கு தெம்பு திராணி இல்லைன்னா நீங்கள்லாம் என்ன அரசியல் கொள்கை பேசுவீங்க? நீங்கள்லாம் எப்படி நாளைக்கு மக்களுக்கு பிரச்சனைனா பேசுவீங்க? எங்கே இந்த கரண்ட் பில்லெல்லாம் ஏறி இருக்குது, எங்கன்னா யாருன்னா கூட்டணி இருக்கவங்க பேசுகிறாங்களா? சிபிஐ சிபிஎம்ல இப்போ எதுனா பேசுனாங்களா? அண்ணன் எழுச்சி தமிழர் விசிக சார்ந்த திருமாவளவன் அண்ணன் பேசினாரா? சொத்து வரி சென்னையில் 200 மடங்குல வந்து 400 மடங்கு ஏறி இருக்குன்றாங்க. IUML என்றைக்குன்னா எதுனா பிரச்சனைக்கு பேசியிருக்கீங்களா? திமுக பண்ண மிகப்பெரிய தவறுகள்லேயே IUML மாதிரி ஒரு கட்சியை வந்து வளர்த்து விட்டது தான். இனிமேல்ட்டு இந்த சிறுபான்மையினர் பெரும்பான்மையினர் அந்த மதம் இந்த மதம்னு சொல்லிட்டு இந்த மதத்தை ஒண்டி மையமாக வச்சுருக்கிற கட்சியெல்லாம் வளர்த்து விட்டதெல்லாம் போதும். அது கடைசியில் அங்கே போய் இங்கே போய் சட்டமன்றத்தில் ஒருத்தர் பதிவு பண்ணுற ஒரு அமைச்சர், நான் வந்து ஒரு பார்ன் கிறிஸ்டின். என்ன இது இப்போ? சரி, அதுக்கு என்ன இப்போ பார்ன் கிறிஸ்டின்? ஆமாம், இப்போ என்ன அதுக்கு? அது பதிவு பண்ணுற இடமா அது? என் மொழி அமைதி மொழி, எனக்கு இந்த மதம் எதோ கொடுத்துச்சு, இதெல்லாம் யார் கேட்டா சார்? அதுக்காக அவர் பேசுகிறதும் வந்து கேலி பண்ணுற மாதிரி பேசுகிறதும் தப்பு தானே சார்? அவரை கேலி பண்ணுறாங்க, அவர் இது பண்ணுறாங்கன்னா அவர் அதுக்கு திருப்பி பேசிட்டோம். மதத்தை எத்தனை வந்து தமிழுக்கு நடுவில் பேசக்கூடாது. தமிழில் பேசுன்னு தானே சொன்னாங்க. என்ன வேறு எதனா மொழியில் மங்கோலியாவில் பேச சொன்னாங்க, இன்னும் சீன மொழியில் பேச சொன்னாங்க, இல்லை வந்து உங்களுக்கு சிங்களத்தில் பேச சொன்னாங்களா? தமிழில் தானே பேச சொன்னாங்க. சரி, அதுக்கு அவ்வளோ கோவப்பட்டு அதாவதுங்க அதாவது அரசை பற்றி எதுவுமே விமர்சனம் பண்ணாமல் அமைதியாக இருக்கிறத அது ஒரு தன்மை, கேள்வியை கேட்காத தன்மை. அது கூட்டணியில் இருக்கோன்றதுக்காக அது அமைதியாக இருக்கிறது அது என்ன விதமான அரசியல்? இப்போ நான் சொன்ன முதல் ரவுண்டில் சொன்ன பாருங்கள், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அப்புறமா நான் சொன்ன பேர் எல்லாமே வந்து முழுக்க சந்தர்ப்பவாத அரசியல், முழுக்க சந்தர்ப்பவாத அரசியல். இன்றைக்கி தாவேகா பண்ணுகின்ற அரசியல் முழுக்க சந்தர்ப்பவாத அரசியல். அவங்க தப்பு, இவங்க தப்பு, அவங்க ஊழல்வாதி, இவங்க வந்து மோசமான ஆட்சி, இவங்க தூய சக்தி, அது பேர சக்தி, தீய சக்தின்னு சொல்லிட்டு இவ்வளோ பேர் அடையாளம் காட்டிட்டு இன்றைக்கி இந்த கட்சியிலேருந்து யார் வந்தாலும் சேர்த்துக்கிட்டு சொன்ன விஷயத்தை எதையுமே செய்யாமல் 100 நாள் கிட்ட சும்மா பேசியே பிரச்சாரம் பண்ணி வைப்பு பண்ணி சாங்கு போட்டு இன்றைக்கி வந்து ஆட்சியும் 3 மாதம் முடிக்க எடுத்துன்னு வந்துட்டாங்க. பண்ணுறது குதிரை பேர அரசியல் இவங்க. ஆனால் ஊரில் போகிற கட்சியெல்லாம் அவங்க குதிரை பேர அரசியல் பண்ணிட்டாங்க, இவங்க ஆட்சியை கோக்க பார்த்தாங்க,
அவங்க வந்து எங்களை பிரிக்க பார்த்தாங்க, எங்களை உடைக்க பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு ஊரில் இருக்கிறவங்களெல்லாம் குறை சொல்லணும் வருது. பண்ணுறது இங்கே தவறுகளை அதான் நடக்குது. ஓகே, இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க மற்ற கட்சியில இருந்தெல்லாம் வரவங்கள சேர்த்துக்கிறாங்க அப்படின்னு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் கட்சி ஆரம்பிக்கும் போதே நிறைய நபர்கள் வந்து சேர்ந்திருப்பாங்க. அவங்க ஒவ்வொரு கட்சியில இருந்தா வந்திருப்பாங்க. நீங்கள் நிறைய குற்றச்சாட்டுகள் பல கட்சிகளில் வந்து சொல்லியிருந்தீங்க, இவங்கெல்லாம் இதை பண்ணுறாங்க அதை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அந்த கட்சிகளெல்லாம் அந்த மாதிரி பண்ணுறாங்க, அதனால நான் வந்து தாவேக்கால இணையரன்னு ஒரு சிலர் வந்திருக்கலாம். இல்லை அந்த கட்சியில் பண்ணவங்க இந்த கட்சியில் வந்து பண்ணாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக கூட வந்திருக்கலாம் இல்லையா? இங்கே வந்து அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க, நம்ம எப்படி முன்முடிவுக்கு வர முடியும்? இப்போ இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என்ன ஆனந்த் இருக்கார், புஷி ஆனந்த். புஷி ஆனந்த் மீது நான் ஊழல் இருக்குது, புஷி ஆனந்த் வந்து ஆத்து மணல் திருடினார், புஷி ஆனந்த் சொத்துக்கு அதிகமாக வருமானம் சேர்த்தாரு, வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தாரு, லாட்ரி வியாபாரம் பண்ணார், சாராய ஆலை நடத்தினார், நான் பேசிகிட்டு இருக்கோம். பிரபு இருக்காப்புல காரைக்குடி, டாக்டர் பிரபு. டாக்டர் பிரபுவோட குடும்பத்தில் இருக்கிறவங்க காங்கிரஸில் இருக்கிறவங்க பூர்வீக அரசியல் கட்சி. டாக்டர் பிரபு மீது நான் என்னைக்குன்னா வந்து பெரிய விமர்சனம் ஊழல்வாதின்னு என்ன சொல்கிறேன்னா, இல்லை ராஜ்மோகன் இருக்கிறாரு, இருக்க கல்வித்துறை அமைச்சர். ராஜ்மோகன் வந்து ரவுடித்தனம் பண்ணுறாரு, முன்னாடி திமுகவில் ஒரு சிலர்லாம் சவுண்டு விடுவாங்களே, இப்போ அந்த மாதிரி எதனா பண்ணிகிட்டு இருக்காரு சென்னையில். இப்போ வட சென்னையிலலாம் பார்த்திங்கன்னா, இப்போ வட சென்னையில் ஒரு மாவட்ட செயலர் திமுகவில் இப்படின்னு வண்டியில் அப்படியே தூங்கின்னு போவார். முன்னாடி வந்து பயங்கர நிறைய நிகழ்ச்சி போடுவார். சட்டமன்றத்தில் சத்தமே காணோம், கட்சிக்கு இன்றைக்கி பிரச்சனைன்னும் போது அமைதியாக இருக்கிறாரு. அந்த மாதிரிலாம் எதனா கெட்ட பேர் இருக்கா ராஜ்மோகனுக்கு? ஏன் நான் இவங்களெல்லாம் பற்றி பேச மாட்டேறேன்? லயலா மணிக்கு பதவி போட்டாங்க, என்னை வந்து கேட்குறாங்க, தமிழ்நூல் பாடசாலைக்கு இது மாதிரி போட்டிருக்கிறாங்க. நான் என் மீது அவர்கள் மீது எனக்கு விமர்சனம் இல்லை. ஃபெலிக்ஸ் ஜெரால்டு வந்து மைனாரிட்டி கமிஷனுக்கு தலைவராக போட்டிருக்காங்க. என்கிடம் கேட்குறாங்க என்ன விமர்சனம்? விமர்சனம் ஏன்னா ஒரிஜினல் தாவேக்கா சூழ்நிலைக்காகவோ வயிற்று பிழப்புக்காகவோ தொழில் பண்ணுவதற்காகவோ ஊழல் பண்ணுவதற்காகவோ இல்லை கொள்ளையடித்த பணத்தையோ இல்லை ஊழல் பண்ணது கேஸ் இருக்குது, அந்த கேஸுக்கு பயந்தோ இல்லை சொத்தை பாதுகாக்கணும் இல்லை திருப்பி மறுபடியும் ஊழல் பண்ணணும் இவங்கெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இவங்க கதை என்னன்றது இதுக்கப்புறம் தெரியும். அதேமாதிரி ரமேஷ் இந்து அறநிலையத்துறை அமைச்சர், அவர் மீது ஒரு சில விமர்சனங்கள் வருது. பட் நம்ம குற்றச்சாட்டுன்றது அடுக்கிறது இல்லையே. அப்போ இந்த பத்திரிகையாளர்ன்ற கோட்டீஸ்வரன் இவர்களை ஒரு மாதிரியும் வந்து சேர்ந்தவங்களை ஒரு மாதிரியும் பார்க்குறேன். இப்போ இதே மாதிரி என்னோட்டத்தில் நான் செங்கோட்டையனை பார்க்க மாட்டேன். நான் செங்கோட்டையன் ஐயா மீது ஆல்ரெடி சொத்து குவிப்பு முயற்சி பண்ணார், அவர் மீது வந்து வனத்துறையில் இருந்தப்போ அவர் சில வந்து குற்றச்சாட்டு நான் சொல்லலை. கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கி கூட்டணியில் இருக்கிறாங்களா, அவங்க மொழநீட்டுக்கு அடிக்கிறாங்க. அப்போ எப்படி சொல்வீங்க? இதே இப்போ ஜேசிடி பிரபாகர் சொல்கிறீங்களா, அவர் கூட தேர்தலுக்கு முன்னாடி போய் சேர்ந்தார். அவர் மீது வந்து பெரிய ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது. அவர் வந்து ரவுடிசம் பண்ணார், கட்ட பஞ்சாயத்து பண்ணார், அவருக்கெல்லாம் பெரிய கெட்ட பேரெல்லாம் கிடையாது. ஏன் அப்போது சமுதாயத்தில் யார் என்ன பேர் சம்பாரிச்சிருக்காங்களோ அவங்கள பற்றி தான் நம்ம பேசணும். இப்போ இதே எஸ்பி வேலுமணி அவர்கள் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறது அது எதுக்கு? ஏன் காவேரியில் தண்ணி வாங்கி கொடுத்துட்டாரா விஜய் அவர்கள்? இல்லை காவேரியில் வந்துட்டு மேகதாது கட்டக்கூடாது என்ன ஒரு வார்த்தை பேசியிருப்பாரா? கோயம்புத்தூருக்கும் காவேரி தண்ணி தேவை தானே, ஈரோட்டுக்கும் தேவை தானே, கொங்கு மண்டலத்துக்கு தேவை தானே, கொங்கு மண்டலத்துடைய தளபதி அப்படின்லாம் பேர் எடுத்தார்ல எஸ்பி வேலுமணி. ஏன் எதுவுமே கண்டிக்க கூட இல்லையே? ஏன் கேட்க மாட்டேன்றாரு? எடப்பாடி பழனிசாமிக்கும் உங்களுக்கும் இருக்கிறது சண்டைங்க, அது வேறு. விவசாயி பிரச்சனைக்கோ இல்லை மக்கள் பிரச்சனைக்கோ இப்போ எஸ்பி வேலுமணி என்ன பேசுறாரு? இன்றைக்கி நேற்று என்ன 19 வயசு மாணவனை அடித்தே கொண்டு இருக்கிறான்னு 20 பேர். எங்கே நடந்தது அது? சைனா பார்டரில் இல்லை பாகிஸ்தானுக்குள்ளே இல்லை ராஜஸ்தானில் நடந்தது சம்பவம்? கோயம்புத்தூரில் நடந்தது. இவர் வந்து ஒரு பிரதான அரசியல் தலைவர் தானே, எதனா கேள்வி கேட்டிருப்பாரா? 4 கொலை நடந்திருக்கு தான் இந்த 10 நாளில் கோயம்புத்தூரில் தானே இருக்கிறார் இவர் அரசியல். எஸ்பி வேலுமணி ஐயா என்ன அரசியல் பேசியிருப்பார்? அடுத்தது அப்போது இவங்களோட தன்மை இருக்குது பாருங்கள். சரிங்க, நம்ம வந்து அரசியலில் வந்து யார் என்னன்றது பார்க்கணும். இப்போ ஓபிஎஸ் போய் அங்கே போய் சேர்ந்தார் திமுகவில். அவரை போய் சட்டப்பையில் என்ன படம் வச்சுருக்காங்க பாருனோன்னே அவர் என்ன பண்ணார், இந்த படத்தை மாற்றியெல்லாம் ஏமாத்துறவெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சட்டமன்றத்தில் கொடுத்த பதில், ஓபிஎஸ் ஒரு சில கொடுத்த பதிலுக்கு வந்து பதிலே கிடையாது. இப்போ ஓபிஎஸ் போய் சேரலையான்னு கேட்குறாங்க. ஓபிஎஸோட சூழ்நிலை என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி அவருக்கு வாய்ப்பே இல்லைன்னு வாய்ப்பெல்லாம் மறுத்துப்பட்டதுக்கு பிறகு தேர்தலுக்கு முன்னாடி போய் ஒரு நிலைப்பாடு எடுத்து போய் சேர்றாங்க. தேர்தலில் தோத்துட்டு போய் சேரல. ஒருவேளை ஓபிஎஸ் தனியாக இருந்திருந்தார் அப்படின்னா அவரோட மதிப்பு மாண்பு இன்னும் கூடி இருக்கும். அவர் திமுகவில் போய் சேர்த்துக்கிறாரு. நிறைய பேர் என்ன சொன்னாங்க, திமுகவில் போய் சேரலையா, அதிமுகவில் போய் சேரலையா? சார் அவங்களாம் ஊழல்வாதி, அவங்களாம் கெட்டவங்க, பேட் பாய்ஸ், பேட் ஃபெலோஸ் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சார் தான் பேசினார். அப்புறம் அந்த மாதிரி யார் வந்தாலும் சேர்த்துக்கிறீங்க. 2 விஜயபாஸ்கர் எங்கேருந்து வந்தாங்க? அவங்க நமக்கு இந்த நேபாளத்துலலாம் இந்த புத்த மத துறவிகள்லாம் இருப்பாங்களே, அந்த பாசறையிலேருந்து அப்படியே தியானத்தை பரவறதுக்கு வந்துருக்குறாங்களா தேவைக்கு? அவங்க மீது இப்போ வழக்குகள்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக விசாரிச்சிருவீங்க, நீங்கள் நடவடிக்கை எடுத்துருவீங்க. இல்லை இனிமேல்ட்டு பண்ண மாட்டாங்க. அப்போ பண்ணதுக்கெல்லாம் ஆற்று மணல் திருடின குற்றச்சாட்டுலாம் இருக்குது, அதுக்கெல்லாம் யார் தண்டனை கொடுப்பா? குட்கா கேஸில் அவரோட
தலையீடு இருக்குது, அவர் வீட்டில் இருந்து ரைடெல்லாம் பண்ணாங்களா, இப்போ அந்த வழக்கெல்லாம் எப்போ நீதி விசாரணை வரும், எப்போ வரும்? நீங்களும் ரொம்ப சாதாரண கட்சி, ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கணும். நீதிமன்றம் அதை விசாரிக்க போது தகுந்த தண்டனை அவங்களுக்கு கொடுக்க போகுது அப்படின்னு. சரி, அப்போ காவல்துறை மற்றவங்கள வண்டி டைட்டாக விசாரிக்குது. இப்போ இதே மாணவன் கோயம்புத்தூரில் இறக்காமல் அவன் வந்து கர்நாடகத்திலையும் கேரளத்திலையும் நடந்ததுன்னா என்னத்துக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் கடிதம் எழுதியிருக்கோம். தாவேக்கா உட்பட வந்து கர்நாடக அரசுக்கு கடும் கண்டனம், கேரளா அரசுக்கு கடும் கண்டனம். தமிழ்நாடு மாணவன் அங்கே வந்து படிக்கும்போது நீங்கள் ஏன் பாதுகாப்பு உறுதி செய்யலை, இந்த காலேஜ் நிர்வாகம் என்ன பண்ணுச்சு, உங்கள் ஊரில் சட்டம் ஒழுங்கு இருக்கா இல்லையா கேட்டிருப்போம்ல. இன்றைக்கி தமிழ்நாடு கோயம்புத்தூர் நம்ம ஆள்ற கட்சின்றவனா அப்படியே அமைதியாக கடந்து போகிறோம். இதுதான் மக்களுக்கு பண்ணுற அரசியலா? இங்கே வந்து ஒரு நல்ல கட்சின்னு பார்த்தா தேடி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு டசன் பிரச்சனை இருக்குது. அவங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அரசியல் பண்ணுறாங்க. அதில் தாவேக்காவும் சாதாரண ஒரு கட்சி, மக்கள்கிட்ட உண்மைக்கு புறம்பாக நிறைய செய்தியை சொல்லி மக்களை மடைமாற்றம் பண்ணி வாக்குகளை வாங்கி அவங்க ஒரு ஆட்சி பண்ணிகிட்ருக்காங்க. லாக்அப் டெத் நடக்கலையா இவங்க ஆட்சியில் இந்த 3 மாதத்தில்? அது கடந்து போயிடலாமா? திமுக பீரியடில் தான் நடந்துச்சு, அதிமுக பீரியடில் தான் நடந்துச்சு, தாவேக்கா பீரியடில் நடக்கலையா? பெண்கள் பாலியல் சென்றலுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யவில்லையா? சட்டம் ஒழுங்கு அப்படியே சரியாக இருக்குன்னு சொல்லிடலாமா? டைம் கொடுங்க, 6 மாதம் டைம் கொடுங்க. அதுக்குள்ள 3 மாதம் நடந்த தப்புக்கு யார் பதில் சொல்கிறது? சரி, டைம் கொடுக்குறோம், கரண்ட் பில் இப்போ கூட வருது, யார் கட்டுறது? இனிமேல்ட்டு கட்டிக்கலாமா நம்மளே? நீங்கள் என்ன சொன்னீங்க? 200 யூனிட் ஃப்ரீ சொன்னீங்க. பொதுவாக 200 யூனிட் ஃப்ரீன்னா ஒரு சாமானியனோட எண்ணத்தில் இல்லை ஒரு மக்களுக்கு மனசில் என்ன வரும்? கரண்ட் பில்லு குறையுன்னு வரும். 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லிவிட்டு எனக்கு கரண்ட் பில்லு கூட வருதுன்னு தெரிஞ்சால் ஒரு படத்தில் கேட்கணும், என்னை பார்த்தா என்னப்பா இன்னொன்று என்ன பைத்தியக்காரனே நினச்சின்னுக்கிறலான்னு ஒருத்தர் கேட்பார் ஒரு படத்தில். அந்த மாதிரி இருக்குது இவங்க பேசக்கூடிய தன்மையெல்லாம். சொல்கிறது ஒன்றா இருக்குது, செய்கிறது வேறையாக இருக்குது. சொத்து வரியை கச்சா மச்சான்னு ஏற்றி வச்சுருக்கிறீங்க. சென்னையில் ஆல்ரெடி 10 ரூபா சம்பாதிக்கிறதே பிரச்சனையாக இருக்குது சிறு குறு வியாபாரிகளுக்கு. சென்னையில் இந்த நிறைய பேச்சுலர்ஸ் வந்து தங்குறாங்க, வெளியூர்லேருந்து வந்து இங்கே தங்கி வண்டி ஓட்டுறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் பிழைக்கிறவங்க இருக்கிறாங்க. சொத்து வரி, தண்ணி வரி, சொத்து வரி ஏதோன்னா தண்ணி வரி யார் தலையில் விடியும்? வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்றுவோம், ஆனால் போதிய அளவுக்கு நிதி இல்லை. நிதி கிடைச்சா நாங்கள் சொன்ன வாக்குறுதியை 10 நிறைவேற்ற லட்சம் கோடி கடன்றது இவர் பிரச்சாரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியிலிருந்து இருந்துச்சு. நீங்கள் சொல்லுங்கள், அவரே ஒத்துக்கிறார், ஐயா மரிய வில்சனு, என்னை கொண்டு போய் நீங்கள் இவரோட ஒப்பிடாதீங்க, தங்கம் தென்னரசோட ஒப்பிடாதீங்க, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஒப்பிடாதீங்க. நீங்கள் அதை வந்து நீங்கள் முன்னாடி சொல்லியிருப்பீங்களா? இப்போ தெரியுது உங்களுக்கு ஒப்பிட வேண்டாம்னு. முன்னாடி இது மாதிரி பேசியிருப்பீங்களா? இப்போ வேறு வழி இல்லாமல் அமைதியாக அந்த ஒரு யூ டர்ன். ஆனால் இருக்கிற பதவி ஒப்பிட வேணாம், ஆனால் இருக்கிற பதவி பெருந்தன்மையாக ஒத்துக்கிறாருன்னு எடுத்துக்கலாங்க. எப்படி மைக்கெல்லாம் தள்ளி விட்டு கோவப்பட்டு நானும் அதை ஒரு நாள் பாராட்டி பேசினேன். ஆனால் அது செயல்பாடில் தெரியணும் இல்லையா? அது உண்மையில் அந்த வார்த்தை பெருந்தன்மையாக தான் பேசினார், ரைட்டு. செயல் எங்கே, செயல்பாடு எங்கே? உங்களோட அமைச்சர்களோட பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்தா ஒன்றும் பெருசாக போல. ஒரு 5-6 மினிஸ்டர்ஸ் தானே திருப்பி நல்லா பண்ணுறாங்க. அதை தாண்டி மற்றவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க? பிரபுவே வந்து பிரபுவோட அரசியல் என்னன்னு புரியல. பாப்புலரான நபர் சட்டமன்றத்தில் காணோம். எல்லாத்துக்கும் ஐயா ஆதவ், எது ஐயா ஆதவ். மற்றவங்களாம் யார்? ஒன்று இவர் அவங்கள பர்ஃபார்ம் பண்ண விட மாட்டேன்றாரா, இல்லை அவங்களுக்கு வேறு எதுனா பிரச்சனை இருக்கா? என்ன ப்ராப்ளம்? சரிங்க, ஒரு சைடு வந்து இந்த 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 கட்சி ஆட்சியை பிடித்தது, இளம் அமைச்சர்கள் வந்ததெல்லாம் பார்த்து உண்மையிலே சந்தோஷம். அமைச்சர் கீர்த்தனா வந்து இன்றைக்கி தொழில்துறைக்கு அமைச்சர். இன்றைக்கி 1 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்குன்னு சொல்லி இன்றைக்கி நிகழ்ச்சி. அமைச்சர் கீர்த்தனாவோட முயற்சினால இந்த 1 லட்சம் கோடி வருதுன்னு நினைக்கிறீங்களா? ஆஸ் அ கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் மினிஸ்டர் ஒன்றும் பெருசாக இல்லை. 1 லட்சம் கோடியை நோக்கி பயணம் பண்ணுறோம், 1 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும்ன்றது அவங்களோட ஒரு கொள்கை, அதோட பிரச்சாரமாக எடுத்து வைக்கிறாங்க. 100 நாளில் நாங்கள் இதை நோக்கி பயணம் பண்ணுறோம், இது பிடிச்சிருவோன்றது. நான் சொல்கிறேன், துறையில் வேலை செய்த அதிகாரிகள், துறையில் இருக்கிற மற்ற டிபார்ட்மெண்ட்ஸு, கவர்மெண்ட்டு, முதல்வரோட முகத்துக்கு உண்டான அந்த இதை வச்சு கஷ்டப்பட்டு தள்ளி அந்த இடத்துக்கு எடுத்து வந்துடுறாங்க. ஏன்னா உங்களுக்கு இப்போ இந்த மாதிரி நீங்கள் மத்திய அரசை எதிர்த்து இந்த குதிரை பேர இதெல்லாம் பண்ணும்போது இன்வெஸ்டர்ஸ்லாம் யோசிப்பாங்க, பயப்படுவாங்க. சரி, ஏன் சார் எல்லாத்துக்குமே வெற்றின்னு பேர் வச்சுருக்காங்க? திட்டங்கள் வெற்றி அடையாதான்? சரி, வெற்றி கரண்ட் பில் திட்டம், வெற்றி சொத்து வரி திட்டம், வெற்றி லாக்அப் மரணம், வெற்றி பாலியல் சிண்டல், அப்படி சொல்ல முடியுமா? நம்ம மக்கள் பிரச்சனையை பார்க்குறோம். திட்டத்துக்கு பேர் அதாவது இந்த மோர் மார்க்கெட்லலாம் போய் எதனா செல்லப்பிராணி வாங்கிட்டு வந்தால் பேர் வச்சே சோறு வச்சேன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி பேர் வைக்கிறது இப்படியே பேர் வச்சே தான் திமுக நடுரோடு நின்றுது குளத்தூரில். அதனால தான் முதலமைச்சராக இருந்த ஐயா ஸ்டாலினே தோற்கடிக்கப்பட்டார். அதிகாரிகள் பேச்சை நம்பி பேரை வச்சுக்கிட்டு கட்சிக்காரங்களை சரியாக கவனிக்காமல் விடுறது. அதாவதுங்க, வேலை வாய்ப்புன்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை.
வேலை வாய்ப்பை சரி செய்வதற்கு இந்த 100 நாளில் எதையும் பெருசாகவே செய்யலை தாவேக்கா. அவங்க பண்ண ஒரே முயற்சி அந்த 31 பேருக்கு வேலை கொடுக்கணுன்றதை ஸ்பீடு பண்ணாங்க. இவங்களா பண்ணது. மிச்சம் எல்லாமே திமுக பீரியட்லேயே ஒரு சில ஃபைல் மூவ் ஆனது, ஒரு சில வேக்கன்சியை தான் இபிலெலாம் அவங்க ரெக்ரூட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களா பண்ணது அந்த 31 பேர். அதையும் கோர்ட்டு பார்த்து இது தப்பு, சட்டப்படி இது மாதிரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கோர்ட்டு பார்த்து கொட்டு வச்சு அமுச்சு விட்டுச்சு. உங்களோட திட்டம் எங்கே? உங்களோட வியூகம் என்ன? MP and I, 14 years of legacy, 250 plus projects delivered. Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். Regal Jewellers, the biggest manufacturer and wholesalers, now in T Nagar, Chennai. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. We are the future.